திராட்சை செடின்னு சொல்லுகிற பொழுது அதுல 3 வகையாய் நம்ம சொல்லலாம். ஒண்ணு திராட்சை செடி, அடுத்தது திராட்சை கொடி, அதுக்கு அடுத்தது திராட்சை பழம். இப்படி தனித்தனியாகவே வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. செடி, கொடி, பழம், இந்த மூன்றையும் பிரித்து கூட பேசலாம். பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நேரம் போதாது. நான் சுருக்கமா சொல்றேன். ஒவ்வொரு பகுதியில 2-3 வசனத்தை மட்டும் சொல்லி கடந்து போகலாம். இந்த ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி இந்த பழ வகைகள் முக்கியமானது, அத்திப்பழம், திராட்சை பழம், மாதுளம்பழம், கிச்சிலி பழம், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. அது போல இந்த தூதாயும் பழம், இப்படி பல பழங்களை வேதாகமத்துல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா 2 விதமான பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு அத்திப்பழம், 2வது திராட்சை பழம். இந்த திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை பழம் இவைகளை குறித்து சிந்திக்கிற பொழுது என்னாகமம் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று கவனிங்க. என்னாகமம் 13:20 முதலில் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேலிலே 12 பேரை மோசே அனுப்பி தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வர சொன்னார். உங்களுக்கு இது வாசித்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும். அவரு வனாந்தரத்துல இந்த இஸ்ரேல் மக்களை நடத்திட்டு போகும்போது அவர்களுக்கு ஒரு தேசத்தை வரும் பொழுது அந்த தேசத்தை வேவு பார்க்க, அதாவது கானான் தேசம் எப்படி இருக்கும், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுகிட்ட நெருங்கி வந்துட்டோம். இப்ப நம்ம அந்த தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படிப்பட்டது, வளமானதா, செழுமையானதா, பழ வகைகள் எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அது பள்ளத்தாக்கு நிறைந்ததா, அங்க நீர் ஓட்டம் எப்படி இருக்கிறது, அங்க மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னாரே, நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 12 கோத்திரத்துல இருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 12 பேரும் போய் சுற்றி திரிந்து அங்க பார்க்கிற பொழுது அங்க முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த தேசத்தினுடைய கனிகளில சிலவற்றை கொண்டு வாங்க, நான் பார்க்கணும், ருசிக்கணும் என்று சொல்லி மோசே அவர்களிடத்துல சொல்லி அனுப்புகிறார். அப்ப அவங்க கடந்து போறாங்க. 40 நாள் அதை சுற்றி திரிஞ்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற செழுமையெல்லாம் கண்டு அங்கே ஒரு காரியத்தை பார்க்கறாங்க. அந்த அவங்க போன அந்த நாட்களில அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை செடி முதல் பழம் பழுக்கிற காலமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. என்னாகமம் 13:20 திராட்சை செடி முதல் பழம் பழுக்கிற காலமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இதனுடைய விவரத்தை நான் மறுபடியும் பேசும்போது சொல்றேன். இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த திராட்சை பழம் பழுக்கிற காலமா இருந்த அந்த நேரத்துல இவங்க போய் அந்த வேவு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சகரியா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 8வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படும் பொழுது, திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும் அப்படின்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, தேசத்தினுடைய மக்கள் செழுமையை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், கர்த்தரை தேடுகிற வேண்டும், கர்த்தருக்குள் தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த விதமா கர்த்தரை முதலாவது வைத்து அவர் வாழ்க்கை தொடங்கினாலும், அவர் செயல்பாட்டில் இறங்கினாலும், தங்கள் தேசத்திலே அவர்கள் சுதந்திரம் செய்து கொண்டாலும் முதல்ல கர்த்தரை முன்னாடி வைக்கணும். அப்படி வைக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு எல்லாம் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்னா, பூமி தன் பலனை கொடுக்கும், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும். அதுல எழுதப்பட்டிருக்கு. திராட்சை செடி கனி என்று சொல்லும் பொழுது பழம், திராட்சை செடி, கனி, பழம், கொடி எல்லாம் ஒன்றிலே அடங்கியிருக்கிறது. அப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது ஆண்டவரோடு அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதே அவர்கள் அந்த வார்த்தையின் அர்த்தம். ஆபகூக் தீர்க்கதரிசி எழுதும் போது சொல்றாரு, 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த வசனம் எல்லாம் நான் சின்னதா ஒரு வரி எடுத்து மட்டும் சொல்றேன். அந்த வசனம் முழுக்க சொன்னோம்னா நிறைய இருக்குது. ஒரு வார்த்தை எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் எவ்வளவு அழகா ஆபகுக்கு எழுதும் பொழுதுறாரு.
என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை முன் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவர் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மையான ஈவுகளை தந்து கொண்டிருக்கிறார். நானும் ஆண்டவரை ரொம்ப அதிகமா நேசித்து விசுவாசித்து என் வாழ்க்கையில முதலிடத்துல வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும், முதல் வசனத்தில் சொன்ன பார்த்தீங்களா, திராட்சை செடி தன் தனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும் என்று சகரியா எழுதினாரே, அந்த வார்த்தையின் அடிப்படையில ஒருவேளை திராட்சை செடி பழம் கொடுக்காமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்குதுன்னா, அவர் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையினாலே. புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நல்லா கவனிங்க. 15வது அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதாவோ தோட்டக்காரர். இங்கதான் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிய முடியுது. திராட்சை செடியினாலே என்ன பலன், என்ன வாழ்வு, என்ன அதுல அர்த்தம், என்ன நன்மை என்று பல சம்பவங்களை நம்ம தியானித்தாலும் இங்க சொல்லும் போது ஒரே வார்த்தையில சொல்றான், நான் மெய்யான திராட்சை செடி. அதாவது இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, என் பிதாவாகிய தேவன் தோட்டக்காரரா இருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அதாவது ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த திராட்சை செடியும் கொடியும் பழமும் தோட்டக்காரரும் இதுக்கு முதலாளியும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு ஒரு ஒப்பனையை, ஒரு இணைப்பை அவர் உண்டாக்கி இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு வருகிறார். சரி, அடுத்தது கொடி, அதாவது திராட்சை கொடி. என்னாகமம் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல நான் முதல் சொன்ன பார்த்தீங்களா, முதல் திராட்சை செடி முதல் பழம் பழுக்கிற காலமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப அதே அதிகாரத்துல 23, 24 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, என்னாகமும் 13, 23, 24 வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில் 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. இப்ப பாருங்க, 12 பேர் போயிட்டு வேவு பார்க்க போனாங்க. பார்த்துட்டு சில கனிகளை கொண்டு வரும்படி அவர் மோசே கட்டளை கொடுத்தாரு. அந்த வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து சில பழங்களை கொண்டு வராங்க. அதுல என்னென்ன பழங்களும் முக்கியமானதுன்னா, ஒரே கொலை திராட்சை கொடி. அந்த கொடியில ஒரே ஒரு கொலை மட்டும் இருக்குது. அந்த கொலை எப்படிப்பட்டதான், 2 பேர் ஒரு தடியில வைத்து தூக்கி கொண்டு வருகிற நிலையில அவ்வளோ பெரிதா இருந்ததாம் அந்த கொலை. அதோடு கூட என்ன கொண்டு வராங்க பாருங்க, மாதுளம் பழமும் கொண்டு வராங்க, அத்தி பழங்களில் சிலவற்றை கொண்டு வராங்க. இவர்களெல்லாம் கொண்டு வந்து மோசேனிடத்துல கொடுக்கறாங்க. இது பின்வரும் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் இந்த பழங்களை குறித்து சொல்லும்போது முக்கியமா இந்த திராட்சை பழம் என்பது இன்றைக்கு வரைக்கும் தேவாலயத்திலே நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமாக வேதம் நமக்கு திட்டமாய் தெளிவுபடுத்துகிறது. சங்கீதக்காரர் எழுதும் போது சொல்றாரு, 128வது சங்கீதம் 3வது வசனத்துல, ஒவ்வொரு திருமண காலங்களில திருமணத்துல அது வாசிக்கப்படக்கூடிய ஒரு சங்கீதம் அது. உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அப்ப இந்த கொடிக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாரு பாருங்க. உன் மனைவி, ஒருவேளை மனைவியா இருக்கிற நீங்களும் அல்லது உங்கள் மத்தியில் இருக்கிற கணவன்மார்களும், அதாவது ஒருவேளை நான் கல்யாணம் ஆகாதவன் சொல்லலாம், அப்படி இருந்தா வருங்காலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுதும் எப்படி இருப்பாங்களாம், ஒரு வீட்டுக்கு கனி தரக்கூடிய திராட்சை கொடியை போல அவங்க இருப்பார்கள். அது என்னன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையில நமக்கு இடைப்படுகிற பொழுது நம்ம குடும்பத்தின் தலைவி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரர் பாடல்ல எழுதுறாரு. உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்படுகிறது. கவனிங்க, உன்னத பாட்டு 2:13. சரி, இப்போ யோவான் சுவிசேஷ புத்தகத்துல நான் முதல்ல வாசித்தேன் இல்லைங்களா, அந்த திராட்சை செடியை குறித்து சொல்லப்படுகிற பொழுது நான் ஒரு வார்த்தையை வாசித்தேன், 17வது வசனத்தை. இப்ப அதே யோவான் சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல 2, 4, 5 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது, அதாவது 2, 4, 5
இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ நமக்கு விளங்கும் நினைக்கிறேன். மக்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு வராரு. கொடி யாரு, செடி யாரு, இந்த கனிகள் யாரு, இதை மூன்றா பிரித்து ஆண்டவர் அவரோடு நம்ம இணைத்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 4வது வசனத்தை சொல்லும் பொழுது, எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஏன் சொன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். எவ்வளவு அழகா தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. பிதாவாகிய தேவன் தோட்டக்காரரு, செடியா இருக்கிறது நானா இருக்கிறேன், அதாவது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அதில் உள்ள கனிகள் யாருன்னா நம்மளதான் சொல்றாரு, விசுவாசிகளை சொல்றாரு. அப்ப அங்க சொல்லும்போது சொல்றாரு, நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். இங்க கொஞ்சம் மாறுபட்டு சொல்றாரு. பிதாவாகிய தேவனை நிறுத்திட்டு அவரையும் நம்மையும் இணைத்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில, என்னிலே நீங்க எப்படி இருக்கணுமா, கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணுமா, தரித்திருக்கணும், என்னை விட்டு விலகக்கூடாது. அப்படி நீங்க விலகாமல் இருப்பீர்களானால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒண்ணு. 2வது, நிறைந்த கனிகளை கொடுப்பீங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தைக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நான் கர்த்தருக்குள் இருக்கிறேனா? நான் கர்த்தருக்குள் இருக்கிற பொழுதுதான் நல்ல கனி கொடுக்கக்கூடியவனா இருப்பேன். அப்ப ஆண்டவருடைய சத்தியத்தை வாழ்நாள் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஒருவேளை மற்றவங்களுக்கு சொல்றது மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தையை கேட்டு சொல்லுவது போல நாமும் வாழ்ந்து காமிக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நம்ம இடத்துல அவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில நிலைத்திராவிட்டா கனி கொடுக்க மாட்டீங்க அப்படின்றாரு. அப்ப இந்த கனி கொடுக்கிற வாழ்வு தான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை. என்ன கனி கொடுக்கணும்? திராட்சை கனி, திராட்சை கொடி, திராட்சை செடி, திராட்சை கனி, பழம், இவைகளெல்லாம் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிற பொழுது அதுதான் முக்கியப்படுத்தி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஒவ்வொரு திருச்சபைகளிலே நம்ம மாதத்துல ஒரு முறை அல்லது 2 முறை, சில சபைகளில அனுதினமும், சில சபைகளில 4 வாரமும், சில சபைகளில ஒரே ஒரு வாரம், இப்படி பல சூழலிலே இந்த திராட்சை பழ ரசத்தை, அதாவது அதனுடைய ஜூஸ், நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் இருக்குதே, அதை எடுத்து அதை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமாக ஒப்பிட்டு அதை பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு, ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில இந்த வாரம் உடன்படிக்கை ஆண்டவரோட ஒப்புரவாகிட்டு வெளியில போயிட்டு பல பாவ காரியங்களை செய்கிறோம், பேசுறோம், செய்யறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். அந்த காரியத்தை மறுபடியுமாய் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிக்கப்பட்டு மீண்டும் ஒரு புதுப்பித்தல், ரெனியூல் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த ரெனியூல் பண்ணுவதற்கு எது நமக்கு இணைப்பா இருக்குதுன்னு சொன்னா, இந்த திராட்சை ரசம், திராட்சை பழத்தினுடைய அந்த ரசம். அப்ப அதை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, நான் உங்களுக்காக சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தம், என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, உட்கொள்ளுகிற பொழுது, நான் பிதாவாகவும் நீங்கள் என் பிள்ளைகளாகவும் இணைக்கப்படுவதற்கு ஒரு பாலமாக இருக்கிறது இந்த திராட்சை பழ ரசம். ஆகவே அனுதினமும் அல்லது வாரந்தோறும் அல்லது மாதத்துல ஒரு முறை, இப்படி பல சூழ்நிலையில சிறுசபைகளில கையாளுற இந்த வகையை நாம் கட்டாயம் பங்கு கொள்ள வேண்டும். ஒரு முறை கூட உங்களுடைய திருச்சபையில கொடுக்கிற அந்த திராட்சை பழ ரசத்தை நீங்க விட்டுவிடக் கூடாது. அது ஏதோ திராட்சை பழ ரசம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து தண்ணியை ஊத்தி கலக்கி கொடுக்குறாங்க, அப்படி அல்லாது
அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறதுனால நான் ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி வந்து விடாதபடி மீண்டுமாக நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ரெனியூல் பண்ண வேண்டும் என்னுடைய உடன்படிக்கை என்று சொல்லி அவருடைய மெய்யான அந்த திராட்சை ரசத்தை உடன்படிக்கைக்கு, அதாவது புதிய உடன்படிக்கைக்கு நம்ம தாழ்த்தி அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். இது செடியினால் ஏற்படுகிறது. அடுத்து பழம் என்று சொல்லப்படுகிற பொழுது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க இல்ல யோவான் 15வது அதிகாரம், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். 15வது அதிகாரம் 2, 4, 5 வசனங்களிலே நான் இப்ப வாசிக்க அந்த பகுதி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. எதற்காக இந்த செடி, கொடி, பழம் இந்த மூன்றையும் இணைக்கப்பட்ட இந்த வார்த்தை எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம அனுதினமும் நம்ம அதை தியானித்து பார்க்கணும். பழம் என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, அதாவது ஒரு ஒரு 5வது வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்ன இல்லாமல் உங்களால ஒன்று செய்ய முடியாது. கடவுளுடைய அந்த வார்த்தையும் அவருடைய செயல்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளால எதையும் செய்துவிட முடியாது என்று திட்டமா நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய அந்த திராட்சை செடியில் உண்டாகிற அனைத்தையும் நமக்கு சொந்தமாக நாம எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உபாகமம் புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிற பொழுது, நீங்கள் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் போகாமல் பரதேசிக்கும் ஏழைக்கும் விட்டு விடுங்கள் அப்படின்றாரு. ஒரு முறை நீங்க, அதாவது 3 முறை அறுப்பாங்க. திராட்சை தோட்டத்துல போயிட்டு முதல் தரத்த பழத்தெல்லாம் முதல்ல கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் 1 மாதம் விட்டு மறுபடியும் 2வது தரத்து அறுத்துக்கு போவாங்க. 3வது ஒரு முறை போவாங்க. மொத்தமும் ஒரு காயும் இல்லாம முழுக்க அங்கங்க விடுபட்டு போனதை எல்லாத்தையும் அறுத்துருவாங்க. இப்ப கிராமத்துல உள்ளவங்களுக்கு இந்த மாந்தோப்புல மாங்காய் இருக்கிறது பார்த்திருப்பீங்க. அந்த ஏப்ரல், மே, ஜூன் மாசத்தெல்லாம் மாங்காய் இருப்பாங்க. அப்ப முதல் அறுவடையில அறுக்கும் போது ஒரு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 4 விட்டுருவாங்க. அது ஏன்னு சொன்னா அது பிஞ்சா இருக்குது, அது இன்னும் ரொம்ப முத்தல, அல்லது ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் 2வது தரம் அறுப்பாங்க. அதே போலதான் திராட்சை செடியில அந்த கொடி படர்ந்த நிலையில அதுல பழம் இருக்கும்போது முதல் தரம் அறுக்கிறது ஒண்ணு, 2வது முறை அறுப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல் தரம் அறுத்ததோட விட்டுடுங்க, 2வது முறை போய் அறுக்காதீங்க. ஏன்னு சொன்னா ஏழைகளும் பரதேசிகளும் இந்த மாதிரி நிலம் வச்சிருக்காதவங்க அவங்க எல்லாம் அதை எடுத்துக்கிட்டோம், அது பிழைப்பா இருக்கட்டும் அவங்களுக்கு, அது அந்த மாதிரி ஒரு தான தர்ம எண்ணத்தோட நீங்க செயல்படுங்க அப்படின்னு இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஏழைகளை எளியவர்களை நம்ம அதை விட்டு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதற் பலனில ஏராளமான நன்மையை நமக்கு கொடுத்துருவாரு. அந்த கொஞ்சம் போயிடுச்சேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட ஆண்டவர் வைக்க மாட்டாரு. அந்த முதல் தரம் பறிக்கும் போது அதுல நமக்கு அதிகமான செல்வத்தை, அதாவது அதிகமான பழங்களை, அதிகமான அதுல வருமானத்தை நமக்கு அதுலயே நமக்கு கொடுத்து விடுவார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16ல இருந்து 21 வரைக்கும் வாசிச்சு சொன்னீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? நல்ல கவனிங்க, மத்தேயு 7:16. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது ஆண்டவருக்கும் நமக்கும் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக சொல்றாரு. நான் என்ன இந்த உலகத்துல எதற்காக தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டு அனுதினமும் எனக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து, நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து, நல்ல எண்ணங்களை உண்டாக்கி, மனசுல நல்லது செய்யும்படியான என்னுடைய இருதயத்தை சிந்தனைகளை திருப்பி அவருடைய பிள்ளை, அதாவது இந்த அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நான் விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுகிறபடியினாலே நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, என்னுடைய அப்பா இயேசு கிறிஸ்து இந்த உறவை அவர் ஏற்படுத்தி கொடுத்து இந்த பூமியில என்ன வச்சிருக்கிறாரு. நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து நான் பாட்டுன்னு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருந்தேன்னா ஆண்டவருக்கு என் மேல என்ன வரும் தெரியுமா? இவன் கனி கொடுக்காத வாழ்வு வாழ்றான், இவனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இவன் என்ன பிள்ளையா எடுத்துக்கிட்டேன்,
என்னுடைய ரத்தத்தினால இவனை கழுவி சுத்தப்படுத்தி என்னுடைய மகனை எடுத்துக்கிட்டேன். ஆனா இதுவரையில ஒரு காரியத்திலையும் ஒரு கனி கூட கொடுக்கப்படல. கனி என்பது என்ன? பலன் கொடுக்கணும். நான் பெற்ற அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிறருக்கு சொல்லி இன்னும் 4 பேரை நான் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சேர்க்கணும். அதுதான் நான் கொடுக்கிற பழம், கனி. இந்த கனியை நான் கொடுக்கலன்னா அவர் என்ன சொல்றாரு? அங்க 19வது வசனத்துல, அதாவது மத்திய 7:19, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நான் என்ன நிலையில வாழ்றேன் என்பதை நான் கொடுக்கிற கனி மூலமா தான் ஆண்டவர் என்னை அறிந்து கொள்ளுவார் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு கிரியை செய்யணும். கேட்டுக்கொண்டிருந்த இந்த வார்த்தை நம்ம வாழ்வில் அப்பியாசப்படுத்தி பார்க்கணும். நான் கனி கொடுக்கிறேனா? நான் ஆண்டவருக்கு உகந்தது செய்யறேனா? ஆண்டவருக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை எந்த வகையில நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு நம்மள மத்தவங்க கேள்வி கேட்க போறது இல்ல. ஆண்டவர் நேரா நின்னு கேட்க போறது இல்ல. ஆனா நம்ம மனசாட்சி, நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். நான் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன்? என் மூலமா எத்தனை பேர் ஞானசானம் பெற்றிருக்கிறாங்க? என் மூலமா எத்தனை பேர் பரலோகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிறாங்க? என் மூலமா யாருக்கெல்லாம் நான் சத்தியம் சொல்லியிருக்கிறேன்? ஒருவேளை நான் பலமுறை சொல்லி கூட அவங்க கேட்கல, அந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன்? நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அந்த அக்கினிக்கு இரையாகாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டும்னா நம்ம நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த வார்த்தையோட இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.